ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜனவரி 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை நினைத்து, அதாவது வேண்டுதலாக நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெங்கடாச்சலபதிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த வெங்கடாச்சலபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரிய பகவான் தனுசு ராசியில் இருந்துட்டு 14ஆம் தேதி மகர ராசிக்கு சென்றிருக்காரு. மேலும் செவ்வாய் பகவான் கடக ராசியில் இருக்காரு. 21ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சென்றிருக்காரு. புதன் தனுசு ராசியில் இருக்கிறாரு. ரிஷபத்தில் குரு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் கும்ப ராசியில் இருக்காரு. சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவானும், கன்னியில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதனால் உங்களுக்கு இந்த 27ஆம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வையாள பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் தான் மீன ராசி அன்பர்கள். மேலும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் இந்த காலகட்டத்தில் அமர்றாரு. இதனால் அரசியல்வாதிகள் அர்ப்பணிப்போடு பணியாற்றி மக்களின் மனதில் இடம் பிடிப்பாங்க. அரசாங்க வேலைகள் சுணுக்கமாக நடக்கும். போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆன்லைன் வர்த்தகங்கள் அதிக சிரத்தையோடு ஈடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பங்கு வர்த்தனை, முதலீடு பெருக்கத்தை, அதாவது லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் 5 மற்றும் 6ஆம் இடத்தில் அமர்றாரு. இதனால் குடும்ப நலனுக்காக இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைப்பீங்க. ஆர்டர்கள் பெறுவதற்காக அலைச்சல் மிகுந்து வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல அமர்றாரு. இதனால் கொத்து கொத்தாக லாபம் சேரும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க. கழுத்தை இறுக்கிய கடனில் இருந்து வீடுவீங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் அரசாங்க ஊழியர்கள் வேலை மாறுதல், வீடு மாற வேண்டிய கட்டாயம் உருவாகக்கூடும். மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் அமர்றாரு. இதனால் கலைநயத்தோடு வியாபாரம் செய்வீங்க. அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல அமர்றாரு. இதனால் நிலம் வாங்கி விற்கும் தொழில் மற்றும் இரும்பு வியாபாரம் மிகப்பெரிய வருமானத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மேலும் ஆடம்பர விருந்துகளில் கலந்து கொள்வீங்க. ராகு பகவான் உங்கள் ராசியிலே இருப்பதால் இந்த காலகட்டத்தில் யோசித்து செய்கின்ற காரியங்கள் அனைத்திலுமே கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் அமர்றாரு. இதனால் நகை வாங்கி கொடுத்து மனைவியை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து கொள்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயங்களாக சொல்லப்படுது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் உங்களுடைய லாப ராசிக்கு புதன் சேர்றாரு. இதனால் தர்ம சமயம் 11 இருக்கும் சூரியன் உங்கள் மனதில் உற்சாகத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அவரோடு புதன் சேரும் பொழுது இன்னும் சற்று வலிமை கூடி உங்களுடைய செயல்களில் வலிமை கிடைக்கும். கஷ்டங்கள் நீங்கும். நல்லவர்கள் உதவுவாங்க. தாய் வழி உறவு கை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். புதிய வாகனம் வாங்க
வாங்குவீங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும், சுறுசுறுப்பு கூடும், ஆத்ம பலம் அதிகரிக்கும், பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். மேலும் புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில் கிடைத்த தண்ணீரை போல இந்த காலகட்டத்தில் சற்று ஆறுதல் தரும் காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். ஆயினும் கூட பெரும்பாலான கிரக நிலைகள் இன்னும் முழு சாதகமான மாறாத நிலையில் இருப்பதால் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதும் எதிர்காலத்தின் திட்டங்களை காத்து இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு 23/1/2025 இரவு 10:32 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கு. மேலும் சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வணங்குங்க. மேலும் சன்னதியில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த துர்க்கை அம்மன் நிச்சயமாக ஏற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மீனராசி நேர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக துர்க்கை அம்மனுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் அந்த அம்மன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். மேலும் மீனராசி அன்பர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்து அன்புமிக்க பெண்களால் ஆனந்தம் பெருகும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க பொழுதுபோக்கை கழிப்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி தாமதப்படும். புதிய வீடு கட்டி குடியேறும் காலம் தாமதப்படும். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் தாமதப்படும். அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவிகளும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் வெற்றிகளும் பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இது நாள் வரை போராடி வந்த வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தார் ஒத்துழைப்பால் அகம் மகிழும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நவீன உபகரணங்கள் பலவற்றை வாங்க முயன்றாலுமே கடன் தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு குறைவாகவே கிடைக்கும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும். நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். மேலும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் தீர்த்து வைக்கப்படும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்காது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றத்திற்கான கடின உழைப்பு தேவைப்பட போகுது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம், அதாவது இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனைவியை மகிழ்விக்க புதிய ஆடைகள் ஆபரணங்கள் என வாங்கி கொடுத்து ரொம்பவே அவங்கள மகிழ்ச்சிகரமாக பார்த்துக்கொள்வீங்க. இதனால் அவங்க ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவாங்க. அவர்களை பார்த்து நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி கை நிறைய முன்பணம் பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாள் வரை இருந்து வந்த இழுபறியான நிலைகள் அனைத்துமே விலக போகுது. இன்னும் சிலருக்கு வருமான வரி பிரச்சனைகள் தலை தூக்கலாம். எனவே கம்பெனி கணக்குகளை சீராக எழுதி வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. வந்த பின் ஓடுவதை விட வருமுன் காப்பது தானே புத்திசாலித்தனம். மேலும் வீட்டில் பிடிவாதங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா பிணக்குகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஜனவரி 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்த்திருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெங்கடாஜலபதியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெங்கடாஜலபதிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதிலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போதாங்க நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.